என்னுடைய நீண்ட நாள் ஆசை வந்து நிறைவேறணும். நான் இதை வந்து லட்சியமா வச்சிருக்கேன். ஆனா என்ன செஞ்சும் அந்த லட்சியத்தினால அடைய முடியலன்னு நினைக்கிறவங்க எந்த சமுதாயத்தினரா வேணா இருக்கலாம். இது நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பம்னு தான் முடிவுன்னு ஒன்று இருக்குமா. எப்படி துவக்கம் அப்படின்னு இருந்தா முடிவுன்னு நிச்சயம். ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இறைவன்கிட்ட வந்து எல்லாருக்குமே தர வேண்டியது கண்டிப்பாக கிடைக்குமா. நம்ம ஆளுங்கிட்ட கொஞ்சம் பொறுமை தான் இல்லை. இறைவன்கிட்ட கணக்கு வணக்கெல்லாம் கிடையாது. கணக்கு வணக்கு பார்த்து கொடுக்குறோமா தான் நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. கை, கால், கண், நம்ம உடல் உறுப்புலேருந்து எல்லாமே சுகமாக யாவும் கொடுத்துருக்கானோ அவன் தான் இருக்கிறதுலே பெரிய கோடீஸ்வரன். இது அனைத்துக்கும் மேலே நான் பண்ணுற பரிகாரத்துக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்குமா. அது ஒன்று நீங்கள் செஞ்சாலே, ஆனால் அது மேலே இருக்கிற நம்பிக்கையும் இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் நீங்கள் குறைக்கக்கூடாது. மரிஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய பரிகார முறைகள், பூஜை முறைகள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஹிந்து சமுதாய மக்களுக்கு வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருந்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்றீங்க. என்னுடைய நீண்ட நாள் ஆசை வந்து நிறைவேறணும். நான் இதை வந்து லட்சியமா வச்சிருக்கேன். ஆனா என்ன செஞ்சும் அந்த லட்சியத்தினால அடைய முடியலன்னு நினைக்கிறவங்க எந்த சமுதாயத்தினரா வேணா இருக்கலாம். இது நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? நல்லா கேட்டீங்க. இது நான் கிட்டத்தட்ட சொல்லி ஒரு வருஷம் இருக்கும் அந்த வீடியோ போட்டு இருக்கும். இதே மாதிரி ஒரு பதிவு போட்டோம் நம்ம. ஆமாம், அது நான் திருப்பியும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ஏறி இருக்காங்க இல்லையா, வந்திருக்காங்க, அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பம்னு தான் முடிவுன்னு ஒன்று இருக்குமா. எப்படி துவக்கம் அப்படின்னு இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இறைவன்கிட்ட வந்து எல்லாருக்குமே தர வேண்டியது கண்டிப்பாக கிடைக்குமா. நம்ம ஆளுங்கிட்ட கொஞ்சம் பொறுமை தான் இல்லை. இன்றைக்கே பிறந்து நாளைக்கே ஸ்கூல் போய், நாளைக்கு காலேஜ் போய், நாளைக்கு கல்யாணம் முடிச்சிடணும். அந்த மாதிரி நம்ம ஆளுங்க வந்து வேகமாக இருக்காங்க. ஃபாஸ்ட் உலகமாகிடுச்சு. அதனால் வந்து பொறுமை இல்லை. ஒரு 7 வாரம்னா 7 வாரம் தான் நான் சாமிக்கிட்ட போவேன். பாருங்கள், ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்கம்மா, 7 வாரம் வழக்கு போனால் அந்த 7 வாரம் தான் போவாங்க. 8வது வாரம் பாருங்கள், போவே முடியல பையன்வாங்க. ஆனால் அந்த 7 வாரம் பொறுப்பாக போயிடும். ஏன்னா 7 வாரம் போனால் அவர் கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இறைவன்கிட்ட கணக்கு வணக்கெல்லாம் கிடையாது. கணக்கு வணக்கு பார்த்து கொடுக்குறோமா தான் நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. கை, கால், கண், நம்ம உடல் உறுப்புலேருந்து எல்லாமே சுகமாக யாவும் கொடுத்துருக்கானோ அவன் தான் இருக்கிறதுலே பெரிய கோடீஸ்வரன். இதில் ஒரு குறை இல்லாதவன் தான் அவன் தான் கஷ்டப்பட்டு இருக்கான்னு அர்த்தம். இறைவன் நம்மளுக்கு எல்லாமே 2 கை, 2 கால், நம்ம உறவு, கண், யோசிக்கிறதுக்கு சிந்தனை எல்லாமே கொடுத்துருக்கான். அப்போ நம்ம தானே கோடீஸ்வரன். அப்போ இவ்வளோ கொடுத்தவன் இறைவனுக்கு திருப்பி நம்ம என்ன கொடுக்குறோம்? இதுதான் என் கேள்வி. இப்போ எங்கள் இஸ்லாத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்ம வக்து சில கடமைகள் இருக்குது. ஹஜ் பண்ணுறது, உம்ரா செய்கிறது, தான நெல் செய்கிறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இந்த மாதிரி சிலைகள் இருக்குது எங்களுதில். இப்போ ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா காசி போவாங்க, ராமேஸ்வரம் போவாங்க, பாத யாத்திரை பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்குது. சபரிமலைக்கு மாலை போடுறது, அம்மனுக்கு மாலை போடுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ கிறிஸ்துவரில் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 40 நாள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த டே மாதிரி சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. வேலை ஒன்று இருக்குது. ஆனால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்காக நம்ம ஒருத்தருக்கு நம்மளுக்கு செயலாக செஞ்சு காட்டுறது. ஆனால் இது அனைத்துக்கும் மேலே நான் பண்ணுற பரிகாரத்துக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்குமா. அது ஒன்று நீங்கள் செஞ்சாலே, ஆனால் அது மேலே இருக்கிற நம்பிக்கையும் இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் நீங்கள் குறைக்கக்கூடாது. என்னடா நம்ம 5 மாதம் இருக்கிறோமே, 6வது மாதம் ஆகப்போது ஒன்றும் நடக்கணும்னு நினைக்காது. 7வது மாதம் நடக்கிற டைமில் நீங்கள் பேக் அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு 48 நாள் விரதம் சொல்கிறேன். நீங்கள் 46 நாள் பல்ல கட்சி இருந்துட்டு 47 நாள் தப்பு செஞ்சுட்டீங்க, 48வது நாள் நடந்துட வேண்டிய டைம் அது. அப்போ அது வேஸ்ட் ஆகிடுது இல்லை. நம்ம அதுதான் சொல்கிறேன், நம்ம ஆளுங்கிட்ட தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ இறைவன் உங்களை காப்பாற்றுவான். ஸோ அது என்ன நாள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் எதுவுமே பண்ணுவோன்னா, நார்மலாக காலையில் 6 மணி முதல், எப்படி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் சூரியன் பிரம்ம முகூர்த்தம்லாம் விட்டுருங்க. சூரியன் நல்லா உதிர்ச்சி நல்லா 6 மணிக்கு மறையும் போது 6 மணி 6 to 6 12 மணி நேரம் இருக்குது. இந்த 12 மணி நேரத்துக்கு எந்த ஒரு உணவும் உண்ணக்கூடாது. 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை எந்த ஒரு உணவும் உண்ணக்கூடாது. ஆமாம். அப்படி எதுக்காக உணவக்கூடாதுன்னா முழுசாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இதில் நோம்புன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? உங்கள் என்ன சொல்லுவாங்க?
விரதம்னு சொல்லலாம். இது எல்லாமே விரதம் தான். சரி, விரதம்னே வச்சுக்கோங்க, நோம்புனே வேணாம், எல்லாமே விரதம் தான். என்னன்னா நீங்க அல்லாஹ்க்காக வைப்பீங்களோ, சிவனுக்காக வைக்கிறீங்களோ, மாதாக்காக, இயேசுக்காக, நீ எதனா மனசுல நினச்சிக்கிங்க. ஆனா உங்க மனசுல இருக்கிற ஒரு வழி, உங்களுக்கு தேவை, ஒரு தொழிலோ, ஒரு பிஸ்னஸோ, ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்போ, இல்லை தன் கணவனை மாற்றணுமோ, இல்லை மனைவியை மாற்றணுமோ, இல்லை ஃபாரினுக்கு போகணுமோ, இல்லை சினிமாவில் சாதிக்கணுமோ, எதுவானா இருக்கட்டும், எவ்வளோ கோயில் குளத்துக்கு போயிருங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணிடுங்க, எதுவுமே நடக்கல பாய். இதுக்கு என்ன பேசணும்னா, மாசத்துல ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்கணும். அது நீங்கள் திங்கக்கிழமை இருப்பீங்களோ, செவ்வாவோ, புதனோ, வேடணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நாள் கிழமைனா சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த நாளில் அந்த நாள் கரெக்டாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, தண்ணி குடிச்சிக்கலாம், டீ வேணால் குடிச்சிக்கலாம். ரொம்ப உடம்பு சரியாத ஆளாக இருந்தால் ஜூஸ் வேணால் எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் மாதிரி எடுத்துவதால இந்த டிஃபனு, சாப்பாடு, இது 3மே ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, முழுக்க இது கூட இல்லாமல் இருக்கணும்னா முடியாது. இப்போ இங்கே இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம இருப்போம், நம்மளுக்கு அது பழகிருச்சு. இப்போ டக்குன்னு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எச்ச கூட துப்பாமல் இருக்கும். இதெல்லாம் கிடையாது, நார்மலாகவே நீங்கள் இருந்துக்கலாம். ஆனால் உணவு உண்ணக்கூடாது. ஆனால் சும்மா கடமைக்கு இருந்துச்சு அப்படியே இருக்கக்கூடாது. இது என்னோட வேலைக்காக, என்னோட தேவைக்காக, எனக்கு இறைவனுக்காக இந்த ஒரு நாள் நான் விரதம் இருக்கேன். நீங்கள் முருகர் விரும்புறீங்களா, முருகருக்காக வச்சுங்க. அம்மனுக்காக இருங்க. சிவனுக்காக இருங்க. அல்லாக்காக இருங்க. அந்த மாதிரி யாருக்கு உங்களுக்கு தோணுதோ அவங்க வச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட தேவையை என்னவோ அதுக்காக மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கம்மா. உங்களுடைய எந்த வேலையாக இருக்கட்டும், குழந்தை இல்லையா, மாதத்தில் விரதம் இருங்க. கல்யாணம் ஆக மாட்டேதான், மாதத்தில் விரதம் இருங்க. தொழில் பிஸ்னஸே செட் ஆக மாட்டேதான், மாதம் விரதம் இருந்து பாருங்கள். லைஃப் என்ன பண்ண தெரியல, எல்லாமே தலைக்கீழ போயிட்டுருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விரதம் இருந்து பாருங்கள். நீங்கள் 3 மாதம் நீங்கள் இருந்துட்டீங்க, 4வது மாதத்துல உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்கிற மாதிரி டங்குன்னு ஓப்பன் ஆகும். என்ன பண்ணணும், என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், எல்லாமே உங்களுக்கு லைவாக காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப கடுமையானது, புரியுதுங்களா? பரிகாரம் செய்கிறோம், நான் செய்ய சொல்கிறேன், தகடு புதைக்க சொல்கிறேன், எரிக்க சொல்கிறேன், பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது அவங்களுக்கு பெருசாக தெரியும். இது நம்ம உடம்ப வருத்திக்கிறது சும்மா இல்லை. பார்ட் டு 6 ஒரு நாள் ஒரு வருஷம் மாதிரி ஆகிடும், நான் சொல்லிட்டேன். ஆனால் நம்ம மாதத்தில் 30 நாள் இருப்போம், அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இதை மாதம் இருந்து பாருங்கள் மக்களே. முக்கியமாக என்னோடய வீட்டு பெண்களுக்கு சொல்கிறேன், நம்ம நாட்டு பெண்கள் சொல்கிறேன், உங்கள் வீட்டு விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பாக கணவரை மாற்ற நினைக்கிறீங்களா, விரதம் இருந்து பாருங்கள். நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இருக்குது, செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இருக்குது, இதெல்லாம் வேறு. நான் அதை பற்றி பேசலை. நான் சொல்கிறது முழுக்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது. வெஜ்ஜு நான்வெஜ்லாம் கணக்கில் உணவே உண்டக்கூடாது. டிஃபன், மத்தியானம் சாப்பாடு எதுவுமே கிடையாது. 6 மணிக்கு மேலே தான். அதுவும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஆத்மாத்மாவாக நான் இருந்திருக்கேன் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கிட்டு என்ன வேணால் சாப்பிட்டுட்டு போங்க. இது இருந்து பாருங்கள். நீங்கள் 3 மாதம் வச்சு 4வது மாதம் நடக்கலைன்னா இந்த வீடியோ தேடி பிடிச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பாய். தேடி பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக கமெண்ட் பண்ணுவாங்க, நடந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விரத முறையை பற்றி இன்னைக்கு மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.